ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தேவனுடைய நாமத்தை பற்றி சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை. அங்க என்ன சொல்லுகிறது? 2வது பகுதியிலே ஏசாயா 9:6 நாம் வாசிக்கிற பொழுது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன் என்று வாசிக்கிறோம். மைட்டி காட். இந்த பேரே அவர் பெரிய சாதனை படைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது. சாதனை படைக்கிற ஒரு வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. தி பவர் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய எல்லா பரிபூரணங்களும் அவருக்குள்ளே கொண்டிருந்தவராயிருந்தார். இந்த நாமம் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிற ஒரு நாமம். அவர் பராக்கிரமசாலி, வலிமை மிக்கவர், அவர் பெரிய போராளி என்றெல்லாம் இது சொல்லுகிறது. கடைசியில் அது வல்லமை உள்ள தேவன் என்று அங்கே சேருகிறதா இருக்கிறது. இந்த பதமே எவ்விதமான ஒரு பதம் என்று சொல்லி பார்த்தால், இந்த பதம், the title itself, actually it's a military title, mighty, the mightiness. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is a mighty God. He is fighting for his people. உங்களுக்காய் அவர் யுத்தம் செய்வார். காரணம் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். He is a God of mightiness. அவர் மகிமையும் வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த தேவனாய் இருக்கிறபடினாலே ஒரு யுத்தத்திலும் அவர் தோற்று போகிறதில்லை. நீங்களும் தோற்று போக மாட்டீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு யுத்தம் செய்யும்படி தான் இந்த தேவன், நமக்கு எல்லாவற்றையும் சொல்லும்படி தான் மனித அவதாரம் எடுத்து இம்மானுவேலராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருக்கு இன்னொரு பேரு கூட உண்டு, ஆலோசனை கர்த்தா. அவர் தான் எல்லா ஆலோசனை பண்ணுகிறவர். பிளான்ஸ் எல்லாம் அவர் தான் பண்றார். He makes the plan. அடுத்த பட்டம் அவருக்கு வல்லமை உள்ள தேவன், mighty God. He makes the plan work. அவர் செய்கிற எல்லா திட்டங்களையும் அவர் நடந்தேறும்படி செய்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு பேசுவதற்கு ஆட்கள் இல்லை, எனக்கு துணைக்கு ஆள் இல்லை, எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்காய் பேசுவார், உங்களுக்காய் துணை நிற்பார், உங்களுக்காய் அவர் யுத்தம் கூட செய்வார், சண்டை போடுவாருங்க. தன்னுடைய மகிமை விளங்க பண்ணும்படியாய் அப்படி அதிசயமான அந்த திட்டங்களை அப்படி மகிமையான வல்லமை கொண்டு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரம் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, சர்வ வல்லமை படைத்த அந்த தேவனிடத்திலிருந்தே வருகிறது. அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், அவர் வாஞ்சிக்கிறதெல்லாம் நடக்கும். யாரும் தடை சொல்லவே முடியாது. வேதம் சொல்லுது, வசனத்துல வாசிக்கிறோம், அவர் செய்ய நினைக்கிறதை தடுப்பவன் யார்? யாராலுமே தடுக்க முடியாதான். நாம ஏசப்பாவை சந்திக்கிற போது, you are meeting that same mighty God. அல்லேலூயா. காரணம், அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த மகிமையான தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த அற்புதமான ஒரு தெய்வீக வல்லமை, the divine help in your struggles, God will show up. உங்க கஷ்டமான நேரத்தில் இந்த மகிமையின் தேவனானவர் தன்னை வெளிப்படுத்துவார். உங்களை கைவிடவே மாட்டார். எல்லா எதிராளிகளை அவர் வெளித்திருக்கிறார். அதுதான் அவருடைய சாதனை படைப்பு. All of his record shows that Jesus was not defeated at any time.
He is Jehovah Nissi. He is a mighty God. அவர் தோற்று போக மாட்டார். நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, என்ன போராட்டம், வியாதிகள், நெருக்கங்கள், என்ன மனநிலைமையில் இருந்தாலும் சரி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், எனக்கா யுத்தம் பண்ணும், என் நெருக்கடி மாறட்டும், என் சூழ்நிலைமை மாறட்டும் என்று சொல்லி அந்த வல்லமை உள்ள தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்காய் ஜெயத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு யுத்தம் செய்வார். நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். காரணம், இவர் மகிமையின் தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் உங்களுக்காய் அவர் எழுந்தருள்வார். சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள். நாம் ஜெபிக்கலாம். வல்லமை உள்ள தேவனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுடைய மனதிலும் சிந்தையிலும் நீர் இவர்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், துணை நிற்கிறவர், இவர்களுக்காய் பேசுகிறவர் என்று சொல்லி இவர்கள் உணரும்படி செய்வீராக. எந்த சூழ்நிலையில் இவர்கள் கடந்து போயிருந்தாலும் நீர் ஜெயத்தை கொடுக்கிற யெகோவா நிசியாய் நின்று நாமத்தின் மகிமையை, நீர் வல்லமை உள்ள தேவன் என்பதை விளங்க செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யா. ஐயோ, நான் எத்தனை வருஷம் நான் விதமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார், உதவி செய்வார். இயேசு ராஜா யுத்தத்தில் வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.